சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷாவை தவிர வேறு யாருமே வருகை தரலையா? அங்கே பிரதமர் மோடி உரையாற்றிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் த்ரிஷாவை மட்டுமே இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்கே ரிலீஸ் நடந்துட்டு இருக்கா? படம் ரிலீஸ் நடக்குதா? அங்கே சுதந்திர தினம் நடக்குதா? அந்த மாதிரி தெரியுது. இங்கே மற்ற எதையுமே பெருசாக காட்டாமல் த்ரிஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விஜய் எப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க, இதை மட்டுமே காமிச்சிட்ருக்கீங்க. இங்கே மற்ற எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி காட்டலாம். என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி கூட காட்டலாம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் காட்டலாம். அதை தவிர்த்து த்ரிஷாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே மோடிஜி நம்ம நாட்டுக்கு என்னென்னலாம் நன்மைகள் செய்யலாம், என்னென்ன வளர்ச்சி கொண்டு வரலாம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதையும் காமிச்சிட்டு பக்கத்தில் இதையும் காமிக்கிறதுக்கான அவசியம் என்ன? இப்போ த்ரிஷாவை மட்டுமே காமிக்க வேண்டிய தேவை என்ன? த்ரிஷாவையும் விஜய் அண்ணா வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் இதை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க? उनकी शक्ति जोड़ी जा रही है आगे वाले दिनों में।